அறிவுக்கு விருது குறிக்கிற மாதிரி ஒரு வினாடி வினா பார்த்துடலாமா? நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஓகே, இந்த நடத்தத்துக்கு செந்தில் மற்றும் வனிதா அவர்களை வேடிக்கை அளிக்கிறோம். எல்லாரும் ஒரு கை தட்டு தாங்க ப்ளீஸ். எங்கள் அன்பு வணக்கம். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் என்ற திருக்குறளின் நெறிக்கேற்ப அன்போடு இயந்த அறமும் அறத்தோடு இயந்த இன்பமும் பெற்று நலமுடன் எல்லோரும் வாழ்க. இப்பொழுது இந்த வினாடி வினா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஒரு அருமையான பொங்கல் வாழ்த்தோட ஆரம்பிக்கலாம். வினாடி வினா போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய நன்றி உரையை சொல்ல நாங்கள் ஆசைப்படுறோம். கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் இலையின் மேலோடும் சிறு பனித்துளி தீர்க்கும். கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் இலையின் மேலோடும் சிறு பனித்துளி தீர்க்கும். அதுபோல எத்தனை வளங்கள் எங்கிருந்தாலும் தீர்க்காத நம் தமிழ் தாகத்தை ஆண்டுக்கு சில முறைகளே பூக்கும் இது போன்ற திருவிழாக்கள் ஓரளவு தீர்க்கும். அப்படிப்பட்ட தொடர்ந்து இடைவிடாமல் திருவிழாக்களை நடத்தி கொண்டிருக்கும் பெல்ஜியம் தமிழ் சங்கத்திற்கும் அரங்கம் முழுதும் நிறைந்து அவர்களை ஊக்கப்படுத்தும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வினாடி வினாக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம வினாடி வினா நிகழ்ச்சி அமைச்சிருக்கோம். இதுக்கும் முன்னாடி நீங்க எல்லாரும் ரொம்ப மகிழ்வா என்ஜாய் பண்ணீங்க. இப்போ இது உங்களுக்கு பிடிக்கும் நாங்க நம்பி அமைச்சிருக்கோம். பார்க்கலாம். சரி, இந்த வினாடி வினால எப்படி நெறிமுறைகள் என்ன? இப்ப என்னன்னா இதுல 10 காணொலிகள் நாங்க காய்ப்போம். ஒவ்வொரு காணொலிகளுக்கும் முடிவுல ஒரு கேள்வி கேட்போம். அதுக்கு நீங்க 30 வினாடிகளுக்குள்ள சரியான விடையை விரைவா சொல்லணும். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் QR இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற QR கோட் வச்சு நீங்க உங்களுடைய செல்போன்ல கனெக்ட் ஆயிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா www.slido.com அதுல போயிட்டு இந்த பொங்கல் 26 அப்படின்ற ஒரு கோடை கொடுத்து உங்களுடைய பேரை வச்சு நீங்க அதுல சேர்ந்துக்கலாம். நீங்க எழுதிக்கோங்க. இந்த QR கோட் மூலமா நீங்க இந்த போட்டியில இணைஞ்சிக்கலாம். யார் வேணாலும் கலந்துக்கலாம். உங்க அலைபேசி மூலமா நீங்க இந்த QR கோட் மூலமாகவோ அல்லது www.slido.com அது உள்ள போனீங்கன்னா அது கோட் என்டர் பண்ணி பொங்கல் 26 அப்படின்னு கோட் என்டர் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்க பேர் கொடுத்து இணைஞ்சிக்கலாம். நீங்க இணைஞ்ச பிறகு நம்ம விளையாட்டு ஆரம்பிக்கலாம். நம்ம அது வரைக்கும் ஒரு நிமிடங்கள் காத்திருப்போம். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? வெரி குட். ஓகே, சரி, ஓகே. இப்ப முதல் காணொளிக்கு போலாம். அடுத்த ஸ்லைட் போலாம். இப்ப உங்களுக்கான முதல் வீடியோ இருக்கு, பாத்துக்கோங்க. தாமிரபரணி கண்ணியை விட்டு சேர்த்து செஞ்ச பொண்ணு. இந்த அருமையான ஒரு தென்னிசை தென்றல் தேவா இசையமைத்த பாடல், கவிஞர் வைரமுத்து எழுதிய பாடல். இதிலிருந்து உங்களுக்கான முதல் கேள்வி போகலாம். உங்கள் அலைபேசியில கேள்வி வரும். நீங்க அதற்கான விடையை செலுத்த ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் இத்தனை பேர் சேர்ந்திருக்கீங்க. சேர்ந்துட்டீங்களா? கேள்விக்கு போலாமா? சரி. தாமிரபரணி என்பது தூய தமிழ் சொல் அல்ல. இதுக்குரிய தூய தமிழ் பெயர் என்ன? தாமிரபரணியினுடைய தமிழ் பெயர் என்ன? 4 விடைகள் இருக்கு. சரியான விடையை தேர்வு செய்யணும். நேரம் போயிட்டே இருக்கு.
உங்களுக்கான விடை பாலாறு, தென்பொருணை, பெரியாறு, தென்பண்ணை. இதுல சரியான விடைய விரைவா அலைபேசி தேர்ந்தெடுங்க. அப்பதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நேரம் முடிஞ்சது. இப்ப 57% வந்து தென்பெண்ணைன்னு சொல்லியிருக்காங்க. தென்பெண்ணை 34 விழுக்காடு சொல்லியிருக்காங்க. உண்மையான சரியான விடை என்பதை இப்ப பார்ப்போம். அடுத்த சைடு போலாம். சரியான விடை தென்பொருணை என்பது. சரியாக சொன்ன அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இப்ப யாரு இதுல முதலா வந்திருக்கான்னு பார்ப்போம். விஸ்வேஷ் வந்து 8 வினாடிகள்ல பதிலளிச்சு முதலிடத்தில் இருக்காரு. கைதுக்க முடியுமா? அருமை அருமை. மேலும் நீங்க கொடுத்திருக்காங்க. 3 பேர் வந்து முன்னிலையில இருக்கீங்க. அடுத்ததும் சரியா விரைவா விடை கொடுங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு இந்த பாட்டுக்கு ஒரு சிறு சிறப்பு உண்டு. அதையும் உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு போறேன். இந்த பாட்டு மறைந்த சிங்கப்பூர் அதிபர் திரு செல்லப்ப ராமநாதன் அவர்களின் இறுதி சடங்கில் சிங்கப்பூர் அரசு இந்த பாட்டு ஒளிபரப்பு பண்ணிச்சு. இந்த உலக புகழ் பெற்றிருக்கு. சரி, நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். உங்களுக்கான 2வது கேள்விக்கான காணொளி. இந்த பாடல் வந்து A.R. ரஹ்மான் இன்னிசையில் வந்தது. கவிஞர் தாமரை எழுதியது. உங்களுக்கான கேள்வி. இந்தியாவுக்கோ என்ற சொல்லிற்கான பொருள் என்ன? இதுதான் இந்த கேள்வி. இதற்கு 4 விடைகள் இருக்கு. இஞ்சி போல் உடல் உடையவரே, இங்கே பாருங்கள், அழகானவரே, அருகே வாருங்கள். இதுல சரியான விடையை நீங்க தேர்ந்தெடுங்க. இஞ்சாருங்கோ என்ற சொல்லிற்கான பொருள் என்ன? இன்னும் 6 வினாடிகள் இருக்கு. 4, 3, 2, 1. இப்பொழுது யார் எந்த விடைகளை கொடுத்திருக்கீங்கன்னு பார்ப்போம். அழகானவரை 43 விழுக்காடு கொடுத்திருக்கீங்க. இங்கே பாருங்கள் 40 விழுக்காடு கொடுத்திருக்கீங்க. இஞ்சி போல் அருகே மிக குறைவான விழுக்காடு இருக்கு. நம்ம சரியான விடை எதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள் என்பது சரியான விடை. கொடுத்த அனைவருக்கும் மிகுந்த வாழ்த்துக்கள். இப்ப யாரு முன்னிலையில் இருக்கான்னு பார்ப்போம். விஸ்வேஷ் மறுபடியும் முன்னிலையில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள் விஸ்வேஷ். கயல் 2வது இருக்கீங்க. சாம் தேவி இருக்கீங்க. பார்க்கலாம். சரி, அடுத்த கேள்விக்கு போலாம். இந்த பாடல் என்ன அப்படின்னா, இலங்கையில இருக்கிற ஒரு வட்டார தமிழ் சொல். நாம என்னங்க இந்த பாடல அதே போலதான் அங்கே வச்சிருக்காங்க. நம்ம பயன்படுத்துறதுல இலங்கையில இதை பயன்படுத்துறாங்க. ரொம்ப அழகான ஒரு தமிழ் சொல். ரொம்ப பிடிச்சதுனால இதை நாங்க விளையாடி வச்சோம். அடுத்த கேள்வி. வரலாற்றிலும் சரி, நிகழ்காலத்திலும் சரி, நம் நாட்டு மாடுகளை வேறொரு நாட்டுக்காரன் கவர நினைத்தால் அதை போராடி வென்றவர்களும் நாம் தான், போரிட்டு வென்றவர்களும் நாம் தான். அது ஒரு கால்நடை தானே. அதற்கும் உங்கள் கலாச்சாரத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று கேள்வி கேட்பவர்களுக்கு நம் இலக்கியங்கள் உலகிற்கு சொல்லி வைத்து விட்டு சென்றிருக்கின்றன. காளைகளுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கும் தொடர்பு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவிற்கு ஒரு ஆழமான காதல், அது ஒரு அழுத்தமான வீரம். இந்த அருமையான காணொலியை பார்த்துருப்பீங்க. நம்ம பெல்ஜியத்தில் மாட்டு
ஜல்லிக்கட்டு பார்க்க முடியாது, அதுக்காகவே இந்த இதை நாங்கள் வச்சோம். சரி, இந்த மாட்டின் கொம்புகளில் சல்லி காசுகளை கட்டி அதை யார் எடுக்கிறாங்களோ அதான் வீரராக அறிவிக்கிறதா ஒரு விளையாட்டாக இருந்தது பழங்கால தமிழ்நாட்டில். இப்போ இதை பற்றி ஒரு கேள்வி உங்களுக்காக கேள்விப்போம். இதுல வந்துட்டு நமக்கு ஜல்லிக்கட்டு இந்த விளையாட்டின் முன்னோடியாக அதற்கு முன்பிருந்த சங்க காலம் தொற்று இன்றளவு நாம் பயன்படுத்தப்படும் தூய தமிழ் பெயர் என்ன? இப்ப ஜல்லிக்கட்டு சொல்றோம், சல்லிக்கட்டு சொல்றோம், அதுக்கு தூய தமிழ் பெயர் என்ன? 4 விடைகள் இருக்கு. இந்த விளையாட்டுக்கு முன்னோடியாக இருந்த தமிழ் சொல் என்ன? அது இன்றளவும் பயன்பாட்டில் இருக்கு. ஏறு வீழ்த்துதல், மாடு வீழ்த்துதல், ஏறு தழுவுதல், ஏர் அடக்குதல். உங்களுக்கான நேரம் முடிவடைய போகுது. நேரம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு 89 விழுக்காடு ஏறு தழுவுதல் சொல்லியிருக்கீங்க. சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். ஏறு தழுவுதல் தான் சரியான விடை. எவ்வளவு பேர் வாழ்த்துக்கள். இப்ப யாரு முதல்ல இருக்கான்னு பார்ப்போம். கையில் முதலாவது இருக்கீங்க, இந்த பாட்டுல முதல்ல இருக்கீங்க. விஸ்வேஷ் 2ஆம் இடத்துல இருக்கீங்க. சாம் டேவிட் 3ஆம் இடத்துல இருக்கீங்க. உங்களுக்கான அடுத்த காணொளி. அது இந்த மாதிரி ஒரு சிறிய செய்தியை சொல்லிடுறோம். இது 2500 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் இன்று வரை வழக்கில் இருக்கும் ஒரு சொல். இந்த ஏறு தழுவுதல் அப்படிங்கிற ஒரு சொல் நம்மளுடைய வீர விளையாட்டு. இதுல ஒரு நுண்மை பார்த்தீங்கன்னா, இது ஏறு தழுவுதல் இருக்கும். ஏர் அடக்குதலோ அல்லது ஏறு பிடித்தலோ இல்லை அப்படி இருக்காது. ஏறு தழுவுதல் இருக்கும். இதுவே மனிதருக்கு நம்ம எவ்வளவு மாடுகளோட அன்பா உணர்வோட பழகி இருக்கோம் அப்படிங்கிறத விளக்குவதா இருக்கும். நம்ம அடுத்து கடைவிக்க போகலாம். இந்த பாடல் ஐன்ஸ்டீன் பிரபாகரன் அவர்களால் இசையமைக்கப்பட்டு பகவதி என்ற கவிஞரால் எழுதப்பட்டது. உங்களுக்கான கேள்வி. செந்தாளினி என்ற இந்த சொல்லிற்கான பெயர் என்ன? இது ஒரு தூய தமிழ் சொல். இதற்கான பொருள் என்ன? செம்மையான யாழினை போன்றவள், செம்மையான அமைதியில் உருவானவள், சிவப்பு தாளம்பூவை போன்றவள், சிவந்த கண்களுடையவள். இது 4ல எது சரியான பதில்? உங்களுக்கு நேரம் போயிட்டே இருக்கு, விரைவா பதில் கொடுங்க. 4, 3, 2, 1. சரி, இப்போ சிவப்பு தாளம்பூவை போன்றவள்னு அதிகமான பேர் விடை வச்சிருக்கீங்க. உண்மையான விடை எதுன்னு பார்ப்பாங்க. அது சரியான விடை. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி யாரு முன்னாடி இருக்காங்க, யாரு முன்னாடி இருக்கான்னு பார்ப்போம். கயல் தான் முன்னாடி இருக்காங்க. அடுத்து சாம் டேவிட். ஒன்று கவனிச்சிங்களா? கயல் இதை விடை வைக்கிறதுக்கு 50 வினாடிகள் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 8 வினாடியிலே விஸ்வேஷ் விடை வச்சிருக்காரு. வினாடிகள் முன்னாடி எல்லாமே சேர்த்து வரும். கரெக்ட். சரி, இப்ப இந்த பாடலுடைய சிறப்பு என்னன்னா, தாளைனா தாளம்பூன்னு சொல்லுவோம், செம்னா நமக்கு தெரியும் சிவப்புன்னு சொல்லிட்டு. இப்ப அந்த காலத்துலயும் சரி, எல்லா இடத்துலயும் இந்த கண்ட்ரியில கூட ரோசின்னு வைக்கிறாங்க. நம்ம ஊர்ல எப்படி வைப்பாங்கன்னா மல்லிகை, கனகா, தாமரை அப்படி பேர் வைப்பாங்க. அதே போல செந்தாளம் பூ அப்படின்ற வச்சு ஒரு பெண்ணை குறிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த கேள்வி காணொளி 5. உண்ணாது களத்திலும் படாது நல்ல தீங்கால் உழைத்து உட்கார்ந்து எனக்கும் ஆகாது எல்லாருக்கும் உருவாது பசலை உயிர் வேண்டும் திறனை அழுகும் என் மாமை கவனி. உங்க கேள்வி நீங்க எப்பவே யூகிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட குறுந்தொகை பாட்டுக்கு ஏஆர் ரகுமான் இசையமைத்தது. அதுக்கு பின்பு வந்தது சங்கருடைய திரைப்படம் ஐன்னு. இப்போ உங்களுக்கான கேள்விக்கு போகலாம். கேட்டடி. இந்த பாடலில் உள்ள ஐ என்ற
அழகான ஓரெழுத்து சொல்லிற்கான பொருள் என்ன? இதை கேள்வி. ஐ என்ற சொல்லிற்கான பொருள் என்ன? குழந்தை, ஐயம், தலைவன், ஐந்து. இதுல சரியான விடையை நீங்க தேர்ந்தெடுக்கணும். 10 வினாடிகள் வரப்போகுது. 9 சீக்கிரம் விடையளிங்க. நேரம் முடிந்தது. இப்பொழுது என்ன விடை அளிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். தலைவன் அப்படின்னு 52 விழுக்காடு சொல்லியிருக்கீங்க. சரியான விடை எதுன்னு பார்ப்போம். தலைவன் என்பது சரியான விடை. சரி, வாழ்த்துக்கள். இப்போ யாரு முன்னணியில இருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ கையில இருக்காங்க முன்னணியில திவ்யா, ஹரிதா, ஸ்ரீ மறுபடியும் 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. பார்க்கலாம் கடைசியா யாரு வராங்கன்னு. இப்போ உங்களுக்கான அடுத்த கேள்வி. அதுக்கு முன்னாடி இந்த சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஐனா என்னன்றத பத்தி ஒரு சிறு குறிப்பு. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சங்ககால ஓரெழுத்து தமிழ் சொல். ஓரெழுத்து தமிழ் சொல் நிறைய இருக்கு நம்மகிட்ட. கை, மை, பை, அது மாதிரி ஐங்கிறது ஒரு ஓரெழுத்து தமிழ் சொல். இது வந்து இதுக்கு பொருள் வந்து அரசன், தலைவன், ஆசான், இந்த பல பொருட்கள் இருக்கு. சரி, இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த காரணி இந்த பாடல் காந்தாரா என்ற திரைப்படத்தில் மதன் கார்கி எழுதியது. அவர் தமிழ் மேல மிகவும் காதல் கொண்டவர். இப்பொழுது உங்களுக்கான கேள்வி. வேங்குழல் என்பதன் பொருள் என்ன? இப்ப 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சீவிய அலங்கரிக்கப்பட்ட கூந்தல், புல்லாங்குழல், கூந்தற்குழல், வங்கியம். இந்த 4ல எது வந்து சரியான பதில்? வங்கியம் என்பது நாயனம் அல்லது நாதஸ்வரம் இப்ப சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் வங்கியம். இந்த 4ல ஒன்று வந்து சரியான விடை. வேங்குழல் என்பதன் தூய தமிழ் சொல் என்ன? அந்த பொருள் என்ன? புல்லாங்குழல் சொல்லிட்டு 44 விழுக்காடு கொடுத்துருக்கீங்க அதிகமா. எது சரியான விடைன்னு பார்த்தலாம். புல்லாங்குழல் தான் சரியான விடை. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். யாரும் முன்னாடி இருக்கான்னு பார்ப்போம். சாம் டேவிட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கீங்க, அனுஷ்யா செகண்ட், விஹான் வந்து தேர்டு. கையெல்லாம் கொஞ்சம் பின்னாடி போயிட்டீங்க. சரி, அடுத்த முறை பார்க்கலாம். ஓகேண்ணா, இந்த பாடல் பத்தி ஒரு என்ன அப்படின்னா, பண்டைய காலத்துல வந்து நமக்கு வந்து நிறைய இசை மரபுப்படி 3 விதமான புல்லாங்குழல் இருந்துச்சு. வேங்குழல் ஒண்ணு, அடுத்தது சந்தனத்தாலான ஒரு புல்லாங்குழல், அடுத்தது வெண்கலத்தாலான ஒரு புல்லாங்குழல். இப்ப நம்ம பார்த்து வந்து வேங்குழல். அடுத்த கேள்வி போலாம். இது கிட்டத்தட்ட 2014 வந்த படம் நினைக்கிறேன். இது வந்து மகிழ் திருமேனி என்னும் இயக்குநரால் உருவாக்கப்பட்டது. இவருக்கு தமிழ் மீதும் ரஷ்ய இலக்கியங்கள் மீதும் அதிக ஈடுபாடு உண்டு இந்த இயக்குனருக்கு. இவர் எழுத்தாளரும் கூட. அவர் இயக்கிய படம். இப்போ நம்ம கேள்விக்கு செல்லலாம். இந்த மீகாமான் என்ற தமிழ் சொல்லிற்கான பொருள் என்ன? இது அந்த கேள்வி. இதில் 4 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பெரும் அன்புடைய மன்னன், வானியலாம் அல்லது வானியல் அறிஞன், மண்ணை ஆள்பவன் அல்லது கப்பல் தலைவன் அல்லது கப்பலோட்டி. இதில் 4ல எது சரியான விடை என்று நீங்கள் தேர்ந்தெடுங்க. உங்களுக்கான நேரம் போயிட்டு இருக்கு. 9 வினாடிகள் இருக்கு. விரைவா பதில் சொல்லுங்க. இந்த முறை யாரு முன்னணியில் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். 1-0. ஓகே. மண்ணை ஆள்பவன் 67 விழுக்காடு மக்கள் பதில் சொல்லிருக்கீங்க. ஆனா எது சரியான விடை இப்ப நம்ம பார்ப்போம். கப்பல் தலைவன் என்பதுதான் சரியான விடை. இது வந்து மிக தூய்மையான ஒரு அழகான சங்ககால தமிழ் சொல். அதுக்கான பெயர் காரணம் கூட இருக்கு. மீ அப்படின்னா மேல் அப்படின்னு அர்த்தம்.
மீ காமான் மேலிருந்து காப்பவன் அப்படிங்கிறதுக்கு பொருள் வரும். என்ன அர்த்தம்னா அந்த காலத்துல முக்கியமா தமிழர்கள் வந்து கப்பல் ஓட்டுறதுல வந்து ரொம்ப திறமை வாய்ந்ததா இருந்திருக்காங்க. கப்பலுக்கு மேல இருந்து கப்பலுக்கு திசை காட்டும் கப்பல் தலைவன், கப்பல் ஓட்டி அல்லது மாலுமி கப்பல் தலைவன், அவருக்கான பேர் தான் மீகாவான். இந்த சொல்லை இந்த இயக்குனர் இந்த படத்துக்கு வச்சு அதுக்கு பெருமை சேர்த்திருக்காரு. சரி, நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். யார் முன்னாடி இருக்கான்னு பார்ப்போம். இப்ப விஹான் முன்னாடி வந்திருக்காங்க, கயல் இரண்டாவது, மைவிலியா அவங்க வந்து மூன்றாவது வந்திருக்காங்க. விஹான் இது கடினமான சொல், நீங்க பதில் சொன்னதுக்கு உங்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்த காணொளி. இந்த பாடல் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பொன்னியின் செல்வன் படத்துல இருந்து வந்தது. இதுல இருந்து உங்களுக்கான கேள்வி. இதுல வந்து நடுகள் என்ற சொல்லின் பொருள் என்ன? இது வந்து வரலாற்று சிறப்பு மிக்க தமிழ் சொல்லுப்பா. இதுல வந்து 4 விடைகள் கொடுத்திருக்கோம். போரின் நடுவில் உள்ள கல், பொதுவான கல்வெட்டு, போரில் நடுநிலைமையை குறிக்கும் கல், வீரர்களின் நினைவு கல். சரியான விடை சொல்லுங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 வினாடிகள் இருக்கு. 2, 1 மற்றும் 0. இப்போ யார் எவ்வளவு விடை அடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். வீரர்கள் நினைவுகள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அடுத்தது போரில் நடுநிலைமை குறிக்கும் கல், அதுக்கப்புறம் அதிக பேர் சொல்லியிருக்கீங்க. உண்மையாக சரியான விடை எது என்று பார்ப்போம். வீரர்கள் நினைவுகள் என்பது சரியான விடை. உங்களுக்கு வாழ்த்துக்கள். யாரு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கயல் முதலிடத்துல இருக்காங்க, வாழ்த்துக்கள். நீங்க பிடிச்சிருக்கீங்க. சாம் டேவிட் வந்து இரண்டாவது இடத்துல, விஹான் வந்து மூன்றாவது இடத்துல இருக்கீங்க. இதுல வந்து என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழமையான நடிகர் வந்து இப்ப நம்ம தேனி மாவட்டத்துல இருக்கிற புலிமான் கோம்பை அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்தியாவிலேயே. அதனால நாம தான் பங்கேற்று. ஆமா, அடுத்த படம் கண்டாய் முதலில் என்ன கதைச்சார், உண்மை எல்லாம் சொல்லு. இது நந்தா என்ற திரைப்படத்தில் வந்த மிக அருமையான ஒரு பாடல். இதை எழுதியவர் கவிஞர் தாமரை. உங்களுக்கு அவர் நல்லா தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவர் அதிக தமிழ் இலக்கிய ஈடுபாடு கொண்டவர். தன்னுடைய பாடல்களில் சங்க தமிழ் சொற்கள் வருமாறு அவர் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வார். சரி, இப்போ கேள்விக்கு போகலாம். உங்களுக்கான கேள்வி, இந்த பாடலில் வாவி என்ற அழகிய தூய தமிழ் சொல்லிற்கான பொருள் என்ன? வாவியின் பொருள் என்ன? ஆறு, அழகிய மலர், குளம், மழை. நேரம் போயிட்டே இருக்கு. வாவி அப்படின்னா என்னப்பா? இது நம்ம ஊர்ல மிகவும் புழக்கத்தில் இருந்த ஒரு சொல். அதுதான் தாமரை வந்து இந்த பாட்டுல பயன்படுத்தியிருப்பாங்க. உங்களுக்கான நேரம் முடிவடைஞ்சிருச்சு. யார் எவ்வளவு விடை கொடுத்துருக்கீங்கன்னு பார்ப்போம். குளம் அப்படின்னு 44 விழுக்காடு சொல்லியிருக்கீங்க. மகிழ்ச்சியான விஷயம் நினைக்கிறேன். சரியான விடை என்னன்னு பார்ப்போம். குளம் என்பது மிக சரியான விடை. வாழ்த்துக்கள். யாரு முன்னாடி இருக்கீங்கன்னு பார்க்கலாம். இப்போ கயல்லா முன்னணியில இருக்காங்க. சாம் டேவிட் வந்து இரண்டாவது, ஹரிதா ஸ்ரீ மூன்றாவது இடத்துல இருக்காங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கான வேற ஏதாவது சொல்லணும்? ஆமா, சொல்லணும். ஒரு விஷயம், இப்ப எல்லா கேள்வியிலையும் யாரு சரியாகவும் விரைவாகவும் விடையளிச்சிருக்காங்களோ அந்த வரிசைப்படிதான் முதல் 3 நம்ம தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்றதை அறிவிக்க போறோம். அதனால இந்த கேள்வியில கயல் முன்னாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி மொத்த கேள்வி முன்னாடி அவங்க 2-3 இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கடைசியா அவங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சொல்ல பத்தி ஒரு சிறிய செய்தி சொல்லணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளாக நம்மோடு பயணித்து
இந்த கணினி வழியாக உங்கள் செவிகளில் ஒலிக்கும் ஒரு அழகான தூய தமிழ் சொல் தான் இது. அதான் சொல்லி போட்டோம். சரி, இப்போ அடுத்த கேள்விக்கு நம்ம சொல்லலாம். இது வந்து இறுதி கேள்வி. இதுக்கான காணொளி போகலாம். இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் தாமரை. இதற்கு இசையமைத்தவர் ஹாரிஸ் ஜெயராஜ். உங்களுக்கான கேள்வி, இந்த பாடலில் கண்ணல் என்ற அழகிய தூய தமிழ் சொல்லிற்கான பொருள் என்ன? கணுக்கால், கரும்பு, அழகிய கண் உடையவர், பெண். இதான் இறுதி கேள்விப்பா. நேர போயிட்டே இருக்கு. நேரம் முடிய போகுது. நேரம் முடிஞ்சது. இப்ப இதற்கான என்ன விடையை அளிச்சிருக்குன்னு பார்ப்போம். அழகிய கண் உடையவர்னு 50 விழுக்காடு மக்கள் சொல்லியிருக்கீங்க. மற்றதுக்கு குறைவான சொல்லியிருக்கீங்க. இப்ப சரியான விடை எதுங்கிறது பார்ப்போம். கரும்பு என்பது மிக சரியான விடை. இந்த மிக மிக சிறந்த சொல்லை பற்றி நாங்கள் சொல்லியே ஆகணும். கணுவில்லா கண்ணல் அப்படின்னா கழுவே இல்லாத கரும்பு அப்படிலாம் எல்லா முழு கரும்பு இணைக்கும் அந்த மாதிரி பொருள் போட்டு எழுதியிருப்பாங்க இந்த கவிஞர். இதில் இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்லணும். கண்டு என்றால் கரும்பு சாற்றை காய்ச்சி எடுப்பது பேரு. அதான் கற்கண்டு அப்படின்னா அந்த கரும்பு சாற்றை காய்ச்சி எடுத்த ஒரு இனிப்பு அர்த்தம். இந்த சொல் தமிழ்ல இருந்து பாரசீகத்திற்கு கண்ட் அப்படின்னு போச்சு. அங்கிருந்து அரபு மொழிக்கு கண்டி அப்படின்னு போச்சு. அப்போ அங்கிருந்து லத்தீன் வழியாக பிரெஞ்சுக்கு வரும்போது சுக்ரே கேண்டி அப்படின்னு வந்தது. இப்போ இறுதியாக ஆங்கிலத்தில் 13ஆம் நூற்றாண்டு அப்போ கேண்டி அப்படின்னு வந்தது. இப்போ நம்ம பயன்படுத்துகிற கேண்டி என்ற சொல்லுக்கான மூலச்சொல் 2500 ஆண்டுகளுக்கு முன்புள்ள கண்ணல் அப்படின்னு நான் படிக்கும்போது எனக்கு இந்த கொஞ்சம் உடல் செலுத்தது. அது உங்களுக்கு பகிர்ந்து ஆசைப்பட்டோம். நம்ம கேள்வி பிடிச்சது. இப்போ வாழ்த்துக்கள் 3 பேருக்கும். மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னா இந்த சொற்கள்லாம் கொஞ்சம் கடினமான சொற்கள் தான். அதை நீங்க இப்போ தெரிஞ்சு வச்சு சொன்னதே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடையுது. மீண்டும் அடுத்த முறை இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம். உங்களுக்கான பயிற்சி முதல் 3 பேருக்கான பரிசு உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. நீங்க மேடைக்கு வர முடியுமா? சாம் டேவிட், கயல் மற்றும் ஹரிதா ஸ்ரீ. சந்தோஷ் பரிசு கொடுக்க மேடைக்கு வரவும். சந்தோஷ் அவங்க வாழ்த்துக்கள். சாம் டேவிட் வாழ்த்துக்கள். வாங்க இவர்தான் முதல் பரிசு. சாம் டேவிட் கைத்தட்டல் கொடுங்கப்பா. நன்றி சாம் டேவிட். அடுத்த பரிசு கயல். கொஞ்சம் பெருசாக சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக கொடுங்கப்பா. கைத்தட்டல் கொடுங்க. வாழ்த்துக்கள். நன்றி கயல். அடுத்தது 3வது பரிசு ஹரிதா. இவ்வளவு சின்ன வயசுல நீ சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்த்துக்கள். இங்க பாருங்க 2 பேரும் இங்க பாருங்க. ஹரிதா இங்க பாருங்க. எங்கால் தான் மிகுந்த மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சந்தோஷ். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. ரொம்ப நன்றி.